உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எண்ணியார் எண்ணம் இழப்பர், இடனறிந்து துன்னியார் துன்னிச் செய்யின் என்ற குரலின் பொருள் உணர்ந்து மக்களுக்கு தேவையானவற்றை தக்க சமயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்குவதால் தமிழக மக்களின் தன்னிகரற்ற தலைவியாக திகழ்கிறார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி என்ற குரலின்படி துலாக்கோல் போல் சாதி மத மொழி இன பேதமின்றி அனைவரும் பயனடையும் வகையில் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை தமிழக மக்கள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அம்மாவை போன்ற முதலமைச்சர் அகிலத்தில் இல்லை என போற்றி புகழ்கின்றனர். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கின்படி மக்களுக்கு தேவையானவற்றை தேர்வு செய்து அவற்றை செயல்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்ந்து துணிவுடன் நடைமுறைப்படுத்தும் ஆற்றலுடையவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதன்மையான திட்டங்களை செயல்படுத்தி உலகுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண் என்ற பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் கூற்றுப்படி தன்னலத்தை விரும்பாது பொது நலமே சுவாசம் என கொண்டு மக்களை சுற்றமாக எண்ணி துன்பங்களை களைந்து தூண் போல தாங்குகின்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொலைநோக்குடன் செயல்படுத்தும் திட்டங்கள் அகிலத்திற்கே முன்னோடியாக திகழ்கின்றன. வளமுடைய இளைய காளையை அடக்கி ஏறியவருக்கு உரியவள் இம்முல்லை மலரை அணிந்துள்ள மென்மையான கூந்தலை உடையவள் என ஆய்ச்சியர்கள் ஆடிப்பாடுவதாக சுட்டிக்காட்டுகின்ற இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள மல்லல் மழவிடை ஊர்ந்தார்க்கு உரிகள் இம்முல்லையம் பூங்குழல்தான் என்ற வரிகளின் விளக்கமும் கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என களித்தொகை செப்புகின்ற வரிகளையும் மதையானை முதற்பிடிக்க வல்லாய் இந்த மாட்டுக்கு மாட்டாமல் போனதென்ன சொல்வாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள முக்கூடர் பள்ளுவையும் ஆய்ந்தறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சங்க காலம் முதல் இக்காலம் வரை வீர விளையாட்டின் வேறு பெயர்களாக அழைக்கப்பட்டு வருகின்ற எருதுகட்டு, ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு ஆகியவை தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுவனவாக அமைந்திருப்பதால் இதனை தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடத்த மேற்கொண்ட பிரம்ம பிரயத்தன முயற்சிகளால் 2016ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட உள்ளதன் விவரங்களையும் இந்த ஆண்டு தைப்பூச திருநாளான வரும் 24ஆம் தேதி மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மதுரையில் சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ள தகவல்களையும் 27வது சாலை பாதுகாப்பு வார விழா 10/1/2016 முதல் 16/1/2016 அன்று வரை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு விபத்தில்லா சாலை பயணம் அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நடப்பு நிதியாண்டில் சாலை பாதுகாப்பு திட்டத்திற்கு தமிழக அரசு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றி பயணத்தை விபத்தில்லாததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தி குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின்படி அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பை கால நீட்டிப்பு செய்தும் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து 2ஆம் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்ட தகவல்கள் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தொடர் முயற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசின் அறிவிக்கையை ஒட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பும்படி தலைமைச் செயலாளருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு எனும் வீர விளையாட்டு தமிழகத்தில் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பண்டைய பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை பிரதிபலிப்பதாகவும் அமைந்துள்ளது. ஜல்லிக்கட்டு தொடர்பாக 2006ஆம் ஆண்டு முதலே பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு இறுதியாக கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த தடை விதித்து தீர்ப்பளித்தது.
உச்சநீதிமன்றத்தின் இந்த ஆணையை மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு அதாவது ரெவ்யூ பெட்டிஷன் மனுவினை தாக்கல் செய்யும்படி தாம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தமிழக அரசால் கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இந்த மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்னமும் நிலுவையில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உச்சநீதிமன்றம் தடை செய்து ஆணை வழங்கியதற்கு முக்கிய காரணம் திமுக அங்கம் வகித்த முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய கூட்டணி அரசு கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி வெளியிட்ட அறிவிக்கைதான் என்றும் அந்த அறிவிக்கையின்படி காட்சி விலங்குகள் பட்டியலில் காளைகள் சேர்க்கப்பட்டன என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தை இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பாரத பிரதமரிடம் தமிழகம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினை தாம் அளித்துள்ளதாகவும் அதில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை தமிழகத்தில் நடத்த வழிவகுக்கும் வகையில் உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தாம் பாரத பிரதமரை கேட்டுக் கொண்டிருந்ததாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இதுகுறித்த மசோதா ஒன்றை மத்திய அரசு தாக்கல் செய்யும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டது. இதுபற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தொடரில் பேசியுள்ளனர். எனினும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை அனுமதிக்க வகை செய்யும் மசோதா எதுவும் தாக்கல் செய்யப்படாத சூழ்நிலையில் தாம் பாரத பிரதமருக்கு இதுகுறித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கடிதம் ஒன்றை எழுதியதாகவும் அந்த கடிதத்தில் இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் கருதி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை விரைந்து எடுத்திட வேண்டும் என பாரத பிரதமரை தாம் தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகம் கடந்த 7ஆம் தேதி ஒரு அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிக்கையில் காளைகள் என்பது காட்சி விலங்குகள் பட்டியலில் தொடர்ந்து இருந்தாலும் ஒரு காப்புரையை வெளியிட்டுள்ளது. அதில் உச்சநீதிமன்றம் தனது 2014ஆம் வருடம் மே மாதம் 7ஆம் தேதியிட்ட உத்தரவில் குறிப்பிட்டுள்ள 5 உரிமைகள் மற்றும் பிராணிகள் வதை தடுப்புச் சட்டத்திலுள்ள கூறுகள் ஆகியவை கடைபிடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. தமிழர்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்திட இயலும் என்பதால் எதிர்வரும் பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட இயலும். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசின் அறிவிக்கையொட்டி மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பும்படி தாம் தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வழிவகை செய்த பாரத பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதற்காக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். இக்கடிதத்தின் சாராம்சத்தை விரிவாக இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் வகையில் மத்திய சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் அமைச்சகம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்து தாம் மிகவும் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினை தொடர்பாக தாம் பலமுறை வலியுறுத்தியதை பிரதமர் நினைவு கூறுவார் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழக அதிகாரிகள் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பிரதமரிடம் தாம் அளித்த மனுவில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை வலியுறுத்தியதையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்துவதை உறுதி செய்யும் வகையில் தேவையானால் அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் கடந்த மாதம் 22ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதியதையும் முதலமைச்சர் நினைவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சார பெருமைகள் மற்றும் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாகவும் தமிழகத்திற்குரிய பாரம்பரிய காளை இனங்களை பாதுகாக்கவும் வசதியாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வகை செய்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகள் காரணமாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்பட்டதை ஒட்டி பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தடையை நீக்குவதற்காக பெரும் முயற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கியிருக்காங்க. அது மிக மிக பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னா புரட்சி தலைவர் அம்மா போராடி எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா தான். திருப்பி இது மீண்டும் எங்களுக்கு கிடைச்சிக்கினா மிகப்பெரிய சந்தோஷம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு நடத்த தொடர்ந்து போராடி வந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு வீரர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் பாரத பிரதமருக்கு விடாமல் முயற்சி கடிதம் எழுதி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துவதற்கு அனுமதி பெற்று தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி. விளையாட்டாம் ஜல்லிக்கட்டை பாரத பிரதமருக்கு விடாமல் கடிதம் எழுதி அம்மா பெற்று தந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. தமிழரின் வீர மரபும் கலாச்சார நிகழ்வுமான ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு தடை 1.5 வருடங்களுக்கு மேலாக நீடித்த நிலையில் அம்மாவின் தொடர் முயற்சியாலும் கடிதம் எழுதின விளைவாக ஜல்லிக்கட்டு தடை நீங்கப்பட்டுள்ளது. எங்களது காளை வளர்ப்போரின் சார்பாகவும் கிராமத்தார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி. இது தமிழர்களாக நாங்கள் மாடுபிடி வீரர்கள், மாட்டுக்காரர்கள், ஊர் கிராம பொதுமக்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துறது கிடைச்சது மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழா தைப்பூச திருநாளான வரும் 24ஆம் தேதி அரசு சார்பில் மதுரையில் சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டிற்காக பெருந்தொண்டாற்றி பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் மற்றும் சான்றோர்களை சிறப்பிக்கும் வகையிலும் வருங்கால சந்ததியினர் அவர்களின் தியாகங்களை அறிந்து கொள்ளும் வகையிலும் நினைவிடங்கள், நினைவு இல்லங்கள் மற்றும் மணிமண்டபங்களை தமது தலைமையிலான அரசு ஏற்படுத்தி பராமரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு பெருமக்களின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு தாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆகியோரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட தாம் ஆணையிட்டதன் பேரில் ஆண்டுதோறும் இவ்விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களுள் மிகவும் புகழ்பெற்ற மன்னர் திருமலை நாயக்கர் 1584ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளன்று பிறந்தார். அவர் வீர உணர்வு மிக்கவர், எதிலும் தொடர்ந்து போரிடும் மன வலிமை வாய்ந்தவர். அவர் சிறந்த அறநெறியாளரும் ஆவார். மன்னர் திருமலை நாயக்கர் சிறந்த சமய நெறியாளர், நாட்டில் நிலவி வந்த பண்புக்கும் மரபுக்கும் மதிப்பளித்தவர். மதுரை மாநகரை விழா நகரமாகவும் கலை நகரமாகவும் மாற்றியமைத்தவர். திருமலை நாயக்கர் சிறந்த கட்டடக்கலை வல்லுநர். அவரால் எழுப்பப்பட்ட ராஜகோபுரங்களும் மண்டபங்களும் கோவில்களும் மற்றும் அவரது அரண்மனையும் இன்றும் இதனை பறைசாற்றி வருகின்றன. திருமலை நாயக்கரால் 1636ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அரண்மனைதான் திருமலை நாயக்கர் மகால் என அழைக்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் விடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலும், மன்னர் திருமலை நாயக்கரின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையிலும் மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் அவர் பிறந்த நாளான தைப்பூச திருநாள் அன்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக மதுரையில் கொண்டாடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும், இதன்படி இந்த ஆண்டு தைப்பூச திருநாளான வரும் 24ஆம் தேதி மன்னர் திருமலை நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மதுரையில் சிறப்பாக கொண்டாட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.
27வது சாலை பாதுகாப்பு வார விழா 10/1/2016 முதல் 16/1/2016 வரை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். விபத்தில்லா சாலை பயணம் அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நடப்பு நிதியாண்டில் சாலை பாதுகாப்பு திட்டத்திற்கு தமிழக அரசு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றி பயணத்தை விபத்தில்லாததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியின் கூடுதல் விவரங்களை இப்பொழுது விரிவாக காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 27வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சாலை பாதுகாப்பின் அவசியத்தை பொதுமக்களிடையே உணர்த்திடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் சாலை பாதுகாப்பு வார விழா அனுசரிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஆண்டு சாலை பாதுகாப்பு செயல்பாட்டிற்கான தருணம் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி 27வது சாலை பாதுகாப்பு வார விழா 10/1/2016 முதல் 16/1/2016 வரை கடைபிடிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில்லா சாலை பயணம் அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் தமது தலைமையிலான அரசு பல்வேறு சாலை பாதுகாப்பு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வண்ணம் 2015-16 நிதியாண்டில் சாலை பாதுகாப்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் வானொலி பண்பலை சேவைகளின் மூலம் நாள்தோறும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. சாலை பாதுகாப்பு குறித்து கைபேசி குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகளின் போது விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 50 கிலோமீட்டர் இடைவெளியில் அவசர விபத்து சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதேபோன்று நெடுஞ்சாலைகளில் நடக்கும் போக்குவரத்து விதி மீறல்களை கண்டறியவும், சாலை விபத்துகளில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தவும் 24 மணி நேரமும் நெடுஞ்சாலை ரோந்து பணி காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். சாலை விபத்துகளில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பொருட்டு மீட்பு வாகனம், வேகம் கண்டறியும் கருவிகள், மூச்சு பகுப்பாய்வு கருவி, திசை காட்டும் பலகைகள், வேக தடுப்பான்கள் போன்ற சாலை பாதுகாப்பு உபகரணங்கள் சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பல்வேறு விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே விபத்துக்களை தவிர்க்க முடியும். ஆகவே இது செயல்பாட்டிற்கான தருணம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து சாலை விதிகளை பின்பற்றி பயணம் விபத்தில்லாததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி அமராவதி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு கால நீட்டிப்பு செய்யப்பட்டதால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 54,637 ஏக்கர் நிலங்கள் தொடர்ந்து பாசன வசதி பெறுகின்றன. முதலமைச்சரின் உத்தரவுப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து 2ஆம் போக சாகுபடிக்காக 8/1/2016 அன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க பாசன அமைப்பின் கீழ் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த 9,012 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணை திறப்பு குறித்த கூடுதல் தகவல்களை காணலாம். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே ஆணையிட்டிருந்தார். அதன்படி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தண்ணீரின் கால அளவு 8/1/2016 அன்றுடன் முடிவடைந்த நிலையில் தண்ணீர் திறப்பை கால நீட்டிப்பு செய்யுமாறு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட வேளாண் பெருங்குடி மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை மனுக்களை அனுப்பினர். வேளாண் பெருமக்களின் வேண்டுகோளினை கனிவுடன் ஏற்று திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள அமராவதி பாசன அமைப்பின் கீழ் உள்ள புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு கால நீட்டிப்பு செய்து 9/1/2016 முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 8/1/2016 அன்று ஆணையிட்டார். அதன்படி அமராவதி அணையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 54,637 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் இருந்து 2ஆம் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடுமாறு வேளாண் பெருங்குடி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் இருந்து
இரண்டாம் போக சாகுபடிக்காக 8/1/2016 அன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணை திறக்கப்பட்டதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க பாசன அமைப்பின் கீழ் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த 9012 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகளின் கோரிக்கையை தாயுள்ளத்துடன் ஏற்று அமராவதி அணையின் தண்ணீர் திறப்பை கால நீட்டிப்பு செய்தமைக்காகவும் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாம் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட்டமைக்காகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். அமராவதி அணை மூலமாக பாசன பகுதியில் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கரில் நெல், கரும்பு ஆகிய விவசாயங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவசாயம் பூர்த்தி அடைவதற்காக தண்ணீர் அதிகமாக தேவைப்படுவதால் அம்மா அவர்கள் கால நீட்டிப்பு செய்து கொடுத்ததற்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தண்ணீர் நீடிப்பு செய்துள்ளார்கள். நீடிப்பு செய்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு விவசாயியின் சார்பாக கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அமராவதி அணையின் மூலமாக பிரதான கால்வாயிலிருந்தும் ஆற்றுப்பாசனத்திலும் நெல், கரும்பு 50,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ளது. மேலும் நீட்டிச்சு தண்ணி திறந்துவிட்ட அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதன் விவரங்களையும் இந்த ஆண்டு தைப்பூச திருநாளான வரும் 24ஆம் தேதி மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்த நாள் விழா அரசு சார்பில் மதுரையில் சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ள தகவல்களையும் 27வது சாலை பாதுகாப்பு வார விழா 10/1/2016 முதல் 16/1/2016 அன்று வரை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு விபத்தில்லா சாலை பயணம் அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நடப்பு நிதியாண்டில் சாலை பாதுகாப்பு திட்டத்திற்கு தமிழக அரசு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றி பயணத்தை விபத்தில்லாததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின்படி அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பை கால நீட்டிப்பு செய்தும் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாம் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்ட தகவல்கள் குறித்தும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.